சரி, இன்னைக்கு நம்ம ஒரு செய்தியை நம்ம தியானிக்க போகிறோம். ரெண்டு தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பைபிள் கொண்டு வந்த எல்லாரும் உங்கள் பைபிளை திருப்பி இந்த வார்த்தைகளை கவனிங்க. 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இன்றைய உள்ள செய்தியின் தலைப்பு நல்ல போராட்டம் போராடு, இல்லைன்னா நல்ல காரியங்களுக்காய் போராடு. நல்ல போராட்டம் போராடு, இல்லைன்னா நல்ல காரியங்களுக்காய் போராடு. இந்த வார்த்தைகளை ஆவியானவரால் நமக்கு சொல்லி எழுதி வைத்திருக்கிறது பவுல் அப்போஸ்தலர் சொல்றார். நல்ல சொல்லுங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன். கவனிங்க, நல்ல போராட்டம். யோவான் 18:36 கவனிங்க. பேதுரு வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதிருப்பேன், ஒப்புக்கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. கையை உயர்த்தி உரலை சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா சொல்றாரு, நான் யூதரிடத்துல ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு யார் போராடி இருப்பா? என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. ஏசப்பா சொல்றாரு, அந்த போராட்டத்தை நான் விரும்பவே இல்லை. சோதரம் பாருங்க, இன்றைக்கு இருக்கிற ஜனத்தொகையில் 800 கோடி இருக்கிறாங்க. அதில் 230 கோடி பேர் கிறிஸ்தவர்கள். பேர் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, ஆவிக்குரிய மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்த்து நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோம். 230 பேரும் போராடனா என்ன இருக்கும், என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. எல்லா நாட்டிலும் இருக்கிறாங்க. ஹிந்து மார்க்கம் நேபாள் தேசத்திலும் இந்தியாவில் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. நம்முடைய முன்னாள் பிஜேபி தமிழக தலைவர் அண்ணாமலை அவரே சொல்லியிருக்கிறார், கிறிஸ்தவம் 150 நாட்டில் மெஜாரிட்டியாக இருக்கான். அல்லேலூயா. அவங்க வாயினால ஆண்டு சொல்ல வச்சிருக்கிறாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து போராட என்ன ஆகும்? ஏசப்பா சொல்றாரு, இந்த போராட்டத்தை நான் விரும்பவே இல்லை. நீ நல்ல காரியங்களுக்காக போராடு. கொலோசியர் 1:29 சொல்லுகிறது. கொலோசியர் 1:29. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராட பிரயாசப்படுகிறேன். எப்படி போராடணுமா? சோர்மா சொல்லுங்க, எப்படி போராடணுமா? அவருடைய பலத்தின்படி. செயல் இருக்க சொல்லுங்க. நம்ம பலத்தில் போராடினா எவ்வளவு போராடுவோம்? கொஞ்ச நேரம் போராடிட்டு இனி எல்லாம் நடக்காது அப்படின்னு விட்டுருவோம். தேவனுடைய பலத்தினால போராடினா யாக்கோபை போல போராடி நம்ம மேற்கொள்வோம். வாஞ்சிக்கிறோம் மட்டும் அல்ல சொல்லுங்க பாப்போம். யாருடைய பலத்தினால போராடணும்? இப்படி சொல்லுங்க. பாத்தீங்களா, இவங்க யாருக்கு பலத்துல இப்படி தைரியம் இருக்கிறாங்க தெரியலையே. அதிகாரி சப்போர்ட்டா இருப்பாங்களோ? அப்படிதானே. சில இடத்துல பிரச்சனை நடந்தா தப்பு செய்தவங்களை சிறையில் போட்டுருவாங்க, செய்தவங்க வெளியே இருப்பாங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் வழக்கு கொடுத்தா எஸ்ஐ சொல்லுவார், கொஞ்சம் லேட் ஆகி வாருங்க, உடனே சொல்லுவாங்க. இவங்க யாரோ அதிகாரிகள் பழக்கம் இருக்கிறாங்க. நம்ம பெட்டிஷனை வாங்கலை. யாருக்கு பலமோ இவங்களுக்கு இருக்குது. போராடுகிற நம்ம யாருக்கு பலத்தில் போராடணும்? தேவனுடைய பலத்தில் போராடணும். எத்தனை போராட ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவனுடைய பலத்தில் போராடினா போராடுற விஷயத்துல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். மனுஷ பலத்தில் போராடினா தோல்விதான் கிடைக்கும். அது எந்த விதமா போராட்டமா இருந்தாலும் சரி, தேவ பலத்தில் போராடணும். அதான் தாவி சொல்றாரு, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். கையாசி தூரல். இல்லையா? அப்ப நம்ம யாருக்கு பலத்தில் போராடணும் சொல்லுங்க. நமக்கு மனுஷ பலம் இல்லை. பணபலம் இருக்கா சொல்லுங்க? ஆள் பலம் இருக்கா?
இருந்தாலும் சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு பலமும் இல்லை ஆண்டவர், நீங்க மட்டும்தான் எங்களுக்கு பலன். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? கையா சேர்த்து அல்லேலூயா. உங்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் நல்ல வருமானங்களை பணத்தை தந்திருந்தாலும் சொல்லுங்க, நாங்கள் இதையெல்லாம் சார்ந்து கொள்ளவில்லை ஆண்டவரே, நாங்கள் எந்த பலத்தையும் நம்பலப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பலத்தினால நாங்கள் போராடுவோம். ஹல்லேலூயா. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பலத்தில் ஆமென் நம்ம போராட வேண்டும் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் இன்றைக்கு நல்ல காரியங்களுக்காக நாம் போராட வேண்டும். எவ்வளவு காலம் போராட வேண்டும் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். என்ன பாஸ்டர், எல்லா செய்தியிலும் காத்திருங்க காத்திருங்க, எவ்வளவு நாள் போராடணும் அப்படின்னா, யோபு தன்னுடைய போராட்ட காலத்தில் நம்ம எல்லாருடைய விசுவாசத்திற்கு ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வருகிறது. யோபு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பைபிள் திருப்புங்க பிள்ளைகள் எல்லாம். யோபு 7:1. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சௌர்மாரெல்லாம் கை கொண்டு வரலையா? கையா அசைத்து சொல்லுங்க ஐயா ஒரு அல்லேலூயா. நல்ல கையா அசைத்து ஒரு அல்லேலூயா. பூமியிலே போராட எவ்வளவு காலம் உண்டு? குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. கவனிங்க, யோபு சொல்ற, யோபுக்கு அந்த போராட்டம் பெரிய போராட்டம், மன போராட்டம், பண பிரச்சனையின் போராட்டம். அது மட்டுமல்ல, யோபிடத்தில் வந்து எல்லாரும் குற்றம் சொல்றாங்க. சௌரமா, நீ தப்பு செய்திருப்பி, நீ தவறு செய்திருப்பி, இப்படி பல விதத்துல யோபு கலங்கி இருக்கிறார். இப்ப யோபு சொல்றாரு, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. போராட்டத்தின் மத்தியிலே போயிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு போராட்டத்திற்கு போராட குறிக்கப்பட்ட காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த குறிக்கப்பட்ட காலம் வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொண்டு முறுமுறுக்காம இருந்தீங்கன்னா போராட்டத்தில் நீங்க ஜெயம் பெறுவீங்க. அது மட்டுமல்ல, தேவ பலத்துல போராடுங்க. யோபுன்னு சொன்னாரு பிரச்சனை போராட நேரத்தில், என் மீட்பர் யார் உயிரோடு இருக்கிறார்? இந்த போராட்டத்தில் அவருக்கு பலத்தில் நான் போராடுகிறேன். அவருடைய பாதங்களை என்னுடைய கால்கள் பற்றி கொண்டது என்று சொல்றாரு. அல்லேலூயா. அவ வேதத்தில் போராட்டத்தில் வெற்றி பெற்ற எல்லாரும் சுயபலத்தில் போராடவில்லை, தேவ பலத்தில் போராடுகிறார்கள். ஆமென். எத்தனை பேர் போராடி ஜெயிக்க விரும்புறீங்க? ஜெயித்தவங்க எல்லாம் ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ குறிக்கப்பட்ட காலம் உண்டு. சொல்லுங்க கை கொடுத்து, உங்களுக்கு போராட்டத்திற்கு ஒரு குறிக்கப்பட்ட காலம் உண்டு. அந்த காலத்தில் உங்க போராட்டத்திற்கு ஒரு முடிவை தருவார். நான் வெள்ளிக்கிழமை ஒரு சாட்சி, என்ன சரியாக சொல்லலை, ஃபெடரேஷன் ஒரு பாஸ்ட் சர்ச்சில் மீட்டிங். இப்போ நான் போயிருந்தேன், கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே அந்த ஊழியக்காரர் கேரளா ஒரு பகுதியில் வந்திருந்தார். திருவனந்தபுரத்தில் ஒரு ஊழியரை குறித்து ஒரு சாட்சி சொன்னார். அவருக்கு அந்த திருமண வாழ்க்கை கொடுத்து ஒரு புத்திர பாக்கியம், பிள்ளை பிறந்த உடனே இறந்துச்சு. இறந்ததுனால அம்மா பிள்ளை இறந்த செய்தி கேட்டு சோத்திரம் ஹோமா ஸ்டேஜ், சுய நினைவெல்லாம் போய் அப்படி கொஞ்ச நாள் தாண்டி சுய நினைவு வந்தது. பைத்தியமாக மாறிட்டான். பாஸ்டருடைய மனைவி, ஊர் என்ன சொல்லுவாங்க, பைத்தியமாக மாறிட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, அந்த பாஸ்டருடைய நண்பர் அவங்கள குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் பண்ணி கொண்டு உட்கார வச்சா 10 மணிக்கும் அதெல்லாம் இருப்பாங்க. சின்ன வயது, எழும்ப மாட்டாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த ஊழியர் சோத்திர இந்த பிரச்சனை சில வருஷங்கள் கடந்தது. ஊழியத்தை விடவே இல்லை. சேர்ந்து பிரசங்கம் பண்ணும்போது மனைவி பைத்தியமாக இருக்கிறாங்க. வீட்டில் பிறந்த பிள்ளை செத்தது. பிரசங்கம் பண்ண முடியுமா? யோசித்து பாருங்க. பிரசங்கம் பண்ண முடியுமா? யோசித்து பாருங்க. ஆனால் ஒரு நாள் சில வருடங்கள் தாண்டி இவர் மனைவியை குளிப்பாட்டி ஆகாரம் கொடுத்து சேல உட்கார, அவர் கூட்டம் முடிஞ்சு வர்றது வரைக்கும் அப்படி தான் இருப்பாங்க, எழும்பியே போக மாட்டாங்க. ஒரு நாள் இவர் ஆராதனை நேரம் கூட்டத்துக்கு போகணும். பகுதி வழியில் போன உடனே ஆண்டவர் உணர்த்தினார், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு. ஆராதனைக்கு நேரம் ஆயிற்று.
ஆண்டவர் சொல்ற வீட்டுக்கு போ. கவனிங்க, வீட்டில் வந்தால் மனைவி சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் அறியாமல் ஜபிக்கிறார். இவர் கண்ணீரோடு ஜபிக்கும் போது இவருக்கு மேலே ஒரு கரம் படுது. கண்ணு திறந்து பார்த்தா யாருமே காணலை. திரும்ப ஜபிக்கிறார். ஆண்டவரே, சூழ்நிலையை பார்க்குறீங்கப்பா, இங்கே சோதனை, இந்த போராட்டத்தை வெற்றியை தார். பாருங்க, திரும்ப கண்ணு திறந்து பார்த்தா அவர் கண்ணு மூடி ஜபிக்கும் போது அவர் மேலே ஒரு கரம் தொடுகிறது. சோத்திரம். அப்படியே ஜோமிட்டே இருக்கிறார். கண்ணு திறக்கவே இல்லை. திரும்ப பார்த்தா ஒரு கரை வந்து இவருடைய கண்ணீரை துடைக்குது. யாரு பார்த்தா அவருடைய மனைவி. சில வருடம் தாண்டி, ஏன் நீங்கள் அழுறீங்க, ஆராதனைக்கு போகலையா அப்படி சொல்லி பேசுகிறாங்க. இவருக்கு புரியலை. சில நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு கரம் இவர மேலே, அதான் தேவனுடைய கரம். இப்போ கூட்டத்துக்கு டைம் ஆகுது. சோத்திரம். விசுவாச மக்கள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் மனைவிக்கு பலகீனம்னு தெரியுமா? நான் சொல்கிறதுக்கு சம்பவம் திருவனந்தபுரத்தில் நடந்த சம்பவம். பாஸ்டர் மனைவிக்கு பலகீனம். ஒருவேளை சீரியஸாக இறந்துருப்பாங்களோ, ரொம்ப சீரியஸாக இருக்கோ, ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு மக்கள் சபையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது கரெக்டான நேரத்தில் 2 பேரும் சேர்ந்து வண்டியில் போனாங்களா? கையை வைத்து வரல சொல்லுங்க பார்ப்போம். பார்த்தா சில வருடங்கள் அந்த பிரச்சனையில் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆனால் ஆண்டவரை முறுமுறுக்க முடியாது. இயேசு தீயவர் என்று பிரசங்கிக்க முடியாது. இயேசு கெட்டவர் என்று சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இன்றைக்கு குடும்பமாக ஊழியர் செய்கிறார்கள். இது மனதளவில் பிரச்சனை, மனநோயின்னு சொல்லுவாங்க, பிள்ளை இறந்தபடினால. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப குறிப்பிட்ட காலம் இந்த பூமியில போராட்டத்துக்கு வச்சிருக்கிறாரு. நீங்களும் போராட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டு சொல்றாரு, உங்க போராட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சிருக்கிறாரு. யோபுக்கும் லாங் லைஃப் போராட்டம் கிடையாது. அதே ஊர்ல மறுபடியும் போராட்டத்தில் வாழ்ந்த யோபுவை மறுபடியும் கர்த்தர் கனம் பண்ணினார். பைபிள் சொல்றது 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எத்தனை மடங்கு? அல்லேலூயா. எத்தனை மடங்கு? 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அடிக்கடி செய்தி சொல்லும் போது, அவருடைய நோயிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்பு அவனை விசாரிக்க வந்த எல்லாரும் பொன் ஆபரணங்களை கொண்டு வந்து அவனுக்கு போட்டார்கள். தங்க காசுகளை கொண்டு கொடுத்தார்கள். அப்படியே யோபுவை கர்த்தர் 14,000 ஆடுகளோடு கர்த்தர் ஆசீர்வதித்தார். தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு தெரியாத அந்த யோபுவை மறுபடியும் கர்த்தர் பலப்படுத்தி 10 பிள்ளைகளை பெற்று வளர்க்கக்கூடிய அளவில் அவருடைய மனைவியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பிள்ளைகள், யோபு சொல்றாரு, நீங்க எல்லாம் சும்மா பேசிட்டு இருக்காதீங்க, என் போராட்டத்திற்கு குறிப்பிட்ட காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நாட்கள் கஷ்டமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தது அந்த அடுத்த வசனம் வாசிங்க. 2:7 யோபு. ஒரு வேளையால் நிழலை வாஞ்சித்து ஒரு கூலிக்காரர் தன் கூலியை வராதிருக்கிறது போல வர பார்த்திருப்பது போல மாயான மாதிரி. போதும், அவ்வளவு காலமும் கஷ்டம்தான். ஆனா தேவ பலத்துல போராடினா நமக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. யாக்கோபை குறித்து ஏசப்பா சொல்றார், நீ மனிதனோடும் சத்தமா தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. தேவ பலத்தில் போராடினா மனுஷனிடத்திலும் போராடி மேற்கொள்ளுவோம், தேவனிடத்திலும் போராடி மேற்கொள்ளுவோம். சோத்திரம். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, சரி பாஸ்டர், தேவ பலத்தில் போராடணும். எப்படி போராடுவது? சீஷர்களுக்கு தேவன் கற்றுக் கொடுத்ததெல்லாம், நீ பப்ளிக்கா போராடாத, தெருவில் போராடாத, ரோட்டில் போராடாத, நீ அறை வீட்டுக்குள் போராடு. எப்படி? நீ அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. பவுல் சொல்றார் ரோமர் 15:32, ஜெபங்களில் நான் போராடுவது போல. யோபு 15:32, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு பாடலை பாடுவோமா? போராட்டமே போராட்ட ஜீவியமே, போர் முனையில் தாவீது போல்.
பழைய பாடல். நல்லா கை கொட்டி பாடுங்க. போராட்டம் போராட்டமே, போராட்ட ஜீவியமே, போராட்டம் போராட்டமே, போர் முனையில் தாவீது போல் போராட்ட ஜீவியமே, போர் முனையில் தாவீது போராட்ட ஜீவியமே, முடிவில் பரலோக பாக்கியமே, போராட்ட ஜீவியமே, முடிவில் பரலோக பாக்கியமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்த ஆர்ப்பாட்டமே, அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாச போராட்டமே, விசுவாச போராட்டமே, நித்திய ஜீவனின் பாக்கியமே, விசுவாச போராட்டமே, நித்திய ஜீவனின் பாக்கியமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரின் அழைப்பாகுமே. சத்தம் அல்லேலூயா அல்லேலூயா. போராட்டம் போராட்டமே, போராட்டம் போராட்டமே, போராட்ட ஜீவியமே, போராட்டம் போராட்டமே, போராட்ட ஜீவியமே, போர் முனையில் தாவீது போல் போராட்ட, போர் முனையில் போராட்ட ஜீவியம். சத்தமா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் பூமியிலே சோதனை ஜெபத்துல போராடணும். எப்படி போராடணும் சத்தமா சொல்லுங்க. நம்ம தெருவில் போராட முடியாது. கவனிங்க, அறை வீட்டுக்குள்ள போராடணும். அப்படிதான் ஏசப்பா சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம போராடுவதை யாருமே பார்க்க வேண்டாம். ஆனா போராடி பெற்ற ஆசீர்வாதத்தை உலகம் பார்க்கும். நீ அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கும் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். நம்ம போராடுறதை யாரும் பார்க்க வேண்டாம். ஆனா வருகிற பதில வெளியரங்கமாய் பதிலளிப்பார். அல்லேலூயா. அறை வீட்டுக்குள் பிரவேசித்து போராடுகிறோமா? கவனிங்க. நாம சோத்திரம். ஆமேன் ஆமேன். தெருவில் போராடக்கூடியவங்க கிடையாது. நம்ம அறை வீட்டுக்குள் போராடுகிறவங்க. எப்படி போராடணுமா? ஜெபத்தில் போராடணும். எப்படி போராடணும்? எப்படி போராடணும்? எத்தனை ஜெபத்தை ஒரு கடமையா நினைக்கிறீங்க? 10 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி. அல்லேலூயா. ஜெப நேரம் யுத்த களத்தில் இருக்கிற ஒரு ராணுவ வீரனை போல. ராணுவ வீரர் எப்படி இருப்பாங்க? நல்ல காலை நீட்டி போட்டு நல்ல ஃபேனும் போட்டு அப்படி இருப்பாங்களா? ராணுவம் எப்படி இருப்பாங்க? ஆமாம், அவனுடைய கவசம், அவனுடைய ட்ரெஸ்ஸு, கையில் ஆயுதம் வச்சு. ஆமாம், நாங்கள் ஒரு முறை டீமில் ஒரு சுவிசேஷ டீமில் இருக்கும்போது ஜலந்தர் கேண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது பஞ்சாபில். அது ஒரு மிலிட்ரி ஒரு கேம்ப் இருக்குது, மிலிட்ரி கேம்ப். ஒரு முறை நாங்கள் அப்படியே சுவிசேஷ ஊழியத்து போகும்போது காட்டுக்குள்ளால அந்த துப்பாக்கி ஏந்தி ராணுவ வீரர்கள் புல்லுக்கெல்லாம் நுழைஞ்சு போகிறாங்க. எனக்கு ஆச்சரியம். நான் கேட்டேன் இது என்னன்னு. அப்போ சொன்னாங்க, ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. எதிரி வரும்போது எப்படி தாவி தாவி ஊந்து புல்லுக்குள்ள புதருக்குள்ளே போய் எதிரியை தாக்குவது. இப்படி தான் ஒரு வருஷம் ட்ரைனிங் பெற்று ராணுவ வீரர்களாக மாறுறாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. காலம் 5 மணிக்கு கிளம்பணும், எக்ஸசைஸ் பண்ணணும். சோத்திரம். காலமே எழும்பணும். குளிர் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு ராணுவ வீரர்கள் போராடுவது போல ஜெப நேரம் ஒரு போராட்ட நேரம்.
ஆனால் நமக்கு ஒரு போராட்டம் வருது. ஜெபிக்கிறதுனா உறக்கம் ஒரு போராட்டமாக வருது. சிலருக்கு மொபைல் ஃபோன் சொல்லுங்க ஒரு போராட்டமாக இருக்கு. அதெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு யாக்கோபை போல் அக்கறைப்படுத்தி விட்டு ஜெபத்தில் போராடணும். பக்கத்தில் சொல்லுங்க, ஜெபத்தில் போராடினா, தேவ பலத்தில் போராடினா நீங்க கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. எல்லாம் கையை உயர்த்தாலே சொல்லுங்க, நல்லா கையை கொடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாஸ்டர் செய்தியெல்லாம் நல்லதுதான், ஆனா ஜெபம் பண்ண நேரம் வேணுமே. அப்படின்னா நேரம் எடுத்து ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும் ஐயா மாதிரி சொல்லுங்க, என்ன செய்யணும்? இப்ப எல்லாத்துக்கும் நம்ம நேரம் உண்டு, எல்லா காரியத்துக்கும் நம்ம நேரம் இருக்கு. அல்லேலூயா, கவனிங்க. ஆனா ஜெபம் பண்ண நமக்கு நேரம் இல்லை அப்படின்னா கர்த்தர் சொல்லுவார், உனக்கு உதவி செய்ய எனக்கு நேரம் இல்லை. எல்லாம் கவனிக்கிறீங்களா? என் வாழ்க்கை, என் குடும்பம் போராட்டத்தில் இருக்கு பாஸ்டர், ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஆலோசனை, எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டாம். அரை வீட்டுக்குள்ள ஒரு பாயை போட்டு முடிந்தா காலை உணவை கட் பண்ணி, இல்லைன்னா ஆலயத்துக்குள்ள ஒரு பாயை போட்டு காலை உணவை கட் பண்ணி முடிஞ்ச குடும்பமாக தனியாகவோ நீங்கள் அரை வீட்டுக்குள்ள போராடினா நீங்க மேற்கொள்வீங்க கண்டிப்பா. ஹல்லேலூயா. உங்கள் ஜெப அறை ஒரு யாப்போக்கு நதிக்கரையா மாறட்டும். அந்நாள் பல நாள் சக்கலத்தியோடு போராடி பார்த்தா கூட்ட சண்டை தான். யாருக்கு வீட்டில் ஒன்று சொல்லி திரும்ப சொல்லாமல் இருப்பாளா? சொல்லுவாடா, சொல்ல வேணும், ஏதாவது சொல்லி இருப்பா, இல்லைன்னா ஓன அழுவா. ஆனால் ஒரு நாள் ஆலயத்துக்குள்ள போராடினா அன்னைக்கு தான் அவளுக்கு வெற்றி கிடைத்தது. துக்க முகம் அன்னைக்கு தான் மாறிச்சது. ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்துல நீங்க போராடணும். ஜெபம் பண்ண நேரம் இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ண தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இதயத்தில் துக்கம் இருந்தால், தேவன் மேல் விசுவாசம் இருந்தா, நீங்க உங்க பாட்டுல முட்டி போட்டு ஓய்னு அழுது ஜெபம் பண்ணுவீங்க. கண்ணீரோடு விதைத்தால் கம்பீரத்தோடு உங்களுக்கு அறுவடை உண்டு. அல்லேலூயா. சரி, தேவனுடைய பிள்ளைகளை எப்படி போராடணும்? ஜெபத்துல. எந்த பலத்துல போராடணும்? ஜெபத்துல தேவ பலத்தில் போராடினா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரி சரி, நல்ல காரியங்களுக்காக போராட வேண்டும். எபேசியர் 6:12 முதல் வார்த்தையாக 3 காரியங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். எபேசியர் 6:12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். 1-2 விசுவாசம் இல்ல, சேனை. பிரதர் சொல்லுங்க, எப்படி? சௌரமா சொல்லுங்க, எப்படி? சேய்ர்மலை குடிகள் அம்மோன் புத்திரர் போல 3 கூட்டம் அல்ல, சேனையோடு நமக்கு ஒரு போராட்டம். முதல் போராட்டம் சாத்தானோடு போராடணும். எத்தனை போராட ஆயத்தமா இருக்கிறீங்க? சாத்தானோடு எப்படி போராடணும்? ஆதியாகமம் 30:8 ராகேல் சொல்றாரு, என் சகோதரியோடு போராடி. வாசிங்க. அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். ஒரு நப்தலின் ஒரு பையன் கிடைச்சானா? இது ஒரு போராட்டமா? சகோதரியோடு, சில சகோதரியோடு போராடிட்டு இருக்கிறாங்க, சில கணவனோடு போராடிட்டு இருக்கிறாங்க, சில பிள்ளையோடு போராடி இருக்கிறாங்க, சில மாமியோடு போராடி இருக்கிறாங்க, சில மருமகளோடு போராடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ சாத்தானோடு போராடு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கையாசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்தம் ஒரு அல்லேலூயா. இங்க ராகேலை போல சகோதரியோடு போராடி கொண்டிருக்கிறீங்களா? மனுஷனோடு போராடி கொண்டிருக்கிறீங்களா? உங்க அறை வீட்டுக்குள் போங்க, கதவை பூட்டுங்க, சாத்தானோடு போராடுங்க, தேவ பலத்துல போராடுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் வெற்றியை தருவார். அல்லேலூயா. சரி, ஏன் சாத்தானோடு போராட வேண்டும்? கவனிங்க பிள்ளைகள், கவனிங்க. சாத்தானோடு ஏன் போராடணும்? அவனை சும்மா விடக்கூடாதா? என்ன பாஸ்டர்,
சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தது போல. அல்லேலூயா. கவனி, ஏன் சாத்தானோட போராடணும்? கண்டிப்பா நம்ம போராட வேண்டும். 1 நாளாகமம் 21:1 சோத்திரம், தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்ய ஏவுகிறவன். சரி இருக்கிறேன் சொல்லுங்க, என்ன செய்கிறவன்? பக்கத்தில் கேள்வி சொல்லுங்க. தேவனுக்கு விரோதமா கிரியை செய்ய ஏவுகிறவன். இப்படி சொல்ல பார்த்தீங்களா? ஏவல் பிசாசு. என்ன பிசாசு இது? சாதாரண பிசாசு இல்ல, ஏவல் பிசாசு. அப்படின்னா யாரோ சொல்லுங்க ஏவி விட்டா. சோத்திரம். இப்படி ஒருத்தர் எங்கிட்ட சொன்னாங்க, ஆமே பாஸ்டர், அவா சும்மா வீட்டில் இருந்து போ 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 அவனை பிடி, போ 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 அவளை பிடி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறான். யாரை பார்த்து சொல்றான்னு தெரியல, ஏவி விடுறான். ஆண்டவர் சொல்றாரு ஜனத்தை எண்ணக்கூடாது. அல்லேலூயா. பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, பணத்தை திரும்ப 10 முறை எண்ணா, ஏய் பணத்தை முடிவை என்ன பணம் கோழி குஞ்சு என்ன அடுத்த நாள் பறந்து கொண்டு போய் ஆட்டை என்ன. உங்களுக்கு நகை நட்டு போல்ட்டு கம்மல் ஜிமிக்கிறாங்க, அதில் என்னன்னா சொல்லுங்கம்மா. தந்த ரப்பர் மரத்தை என்னன்னா அல்லேலூயா என்ன. இப்போ தாவீதை ஏவுறான், ஒரே ஏவுதல். கவனிங்க சோத்திரம். என்ன ஏவுதல்னா ஜனத்தை தொகையிடு. சாத்தானோடு நம்ம போராடணும். போராடலன்னா ஏவுகிற நேரம் இந்த தாவீது போராடி இருந்தா இவ்வளவு ஜனங்கள் ஆமென் சோத்திரம் கொள்ளையில செத்திருக்க மாட்டாங்க. தாவீது போராடல, அவனுடைய ஏவுதலுக்கு அவன் அடிபணிஞ்சிட்டான். கையை உயர்த்தி வரல சொல்லுங்க பாப்போம். நல்ல கையை அசைத்து அல்லேலூயா. ஆமென். நம்ம தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்ய ஏவுகிற ஒரு சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறது. அதான் பிசாசின் சக்தி. பைபிள் சொல்லுது எபேசியர்ல ஒரு பெரிய சேனையா இருக்குது. 1 2 இல்ல 6000 அல்ல, பெரிய ஒரு சேனையா இருக்குது. இதற்கு எதிராக நம்ம போராடாவிட்டால் சில நஷ்டங்கள் நமக்கு தான் வரும். என்ன நஷ்டம் வந்து தாவீதுக்கு? கொள்ளை நோய் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேர்? 70,000மா? ஆயிரக்கணக்கான மக்கள் மரிச்சு போனாங்க. சோத்திரம். கவனிங்க. இப்ப பிசாசு தேவ பிள்ளைகள் கவனிங்க, தேவன் விரும்பாததை செய்ய உங்களை ஏவான். நீங்க அவனுக்கு எதிராக போராடாவிட்டா நஷ்டம் யாருக்கு சொல்லுங்க? சிலர்கிட்ட பிசாசு ஏவுவான், போ எதுக்கு உயிரோடு இருக்கிற, அந்த கரண்டில் போய் பிடி. வீட்டில் மண்ணெண்ணெய் இருந்தால் மண்ணெண்ணெய் எடுத்து ஊற்று. சூத்திரம். மேட்ச் பாக்ஸை கொளுத்து. அல்லேலூயா. கையாசி துரலையா, சத்தமுறலே இல்லையா? பிசாசு சொல்ல மதத்தை தான் செத்தான். தற்கொலை பண்ணுற யாரும் மதத்து சாகலை. முட்டைக்காட்டில் நான் மாமா கூட அந்த மீட்டிங் போகும்போது அண்டோடுன்னு ஒரு இருக்குது, குலசேகர அண்டோடு. எத்தனை தெரியும்? குலச அண்டோடு இருந்து ஒரு குடும்பம் சர்ச்சுக்கு வருவாங்க. எங்கன்னா முட்டைக்காட்டுக்கு வருவாங்க. இப்போ ஏன் வந்தாங்கன்னா, ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பம். ஏன் வந்தாங்கன்னா, அவ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. ஒரு மகளை ஒரு பக்கத்து வீடு தொட்ட வீடு, அந்த வீடு போல இந்த வீடு போல, அந்த வீட்டில் உள்ள பிள்ளை டோரை சாத்திட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைக்க ரெடியாக இருக்கும்போது தொட்ட வீடு தங்கச்சி பார்த்துட்டான். அவன் ஊரையே கூட்டிட்டு அலறி ஊரை கூட்டி அண்ணாவா சாக போறான்னு சொன்ன உடனே கதவை உடைச்சி தீயை கொளுத்து முன்னால காப்பாற்றிட்டான். இதை வேடிக்கை பார்க்கும்படி ஊரே அவளை கூட்டிட்டு வீட்டு முன்னால் ஒரு வாய்க்கால் இருக்கு, வாய்க்கால குளிப்பாட்ட கொண்டு போறாங்க. மண்ணெண்ணெய் குளியல் குளிச்சவளை உடனே எல்லாரும் வேடிக்கை பார்க்க போறாங்க. சோத்ரா இந்த தங்கச்சி காட்டி கொடுத்தாலே அவள் மட்டும் வீட்டில் இருக்கிறா. குளிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? எல்லாரும் குளிப்பாட்டிட்டு அவளை குளிப்பாட்டி வருமுனால காட்டி கொடுத்தவா ஃபேன் ஊக்கில் சாரியை கட்டி தூங்கி செத்து நிற்கிறா. இப்போ சொல்லுங்க, தற்கொலை பண்ணுவது மதத்தை சாவதா, சாத்தான் தூண்டுவதா, சாத்தான் ஏவுவதா? இந்த பிரச்சனையினால தான் அந்த குடும்பம் சபைக்கு வந்தாங்க. கையவே துரலையா, சாவும்படி ஏவுவான், மனதில் பெரிய போராட்டத்தை எல்லாம் கொண்டு வருவான். அல்லேலூயா.
குடும்பத்தில் சண்டை வரும்போது யார் ஒருவர் பார்த்து சாவுன்னு ஏவுவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டு சொல்றாரு, நீ பிசாசோடு போராட வேண்டும். என்னுடைய பலத்துல போராடினா நீ மேற்கொள்வாய். ஏன் சாத்தானோட போராடணும்? அவன் பாம்போல போட்டு விட முடியுமா? சிலர் பாம்பை கண்டா போட்டு எதுக்கு நம்ம அடிச்சு பழி சுமக்கிறோம் விட்டுருவாங்க. சிலர் பாம்பா அது விரியனோ கட்டு விரியனோ அடிச்சு மண்ணனை ஊற்றி கொளுத்தாம விட மாட்டாங்க. கையை உயர்த்து வரலையில சொல்லுங்க பாவம். சிலர் சாத்தானால் பாவம் போட்டுன்னு விடுறாங்க. இல்ல, நமக்கு எதிராக அவன் கிரியை செய்கிறவன், இருதயத்தில் ஏவுகிறவன், கர்த்தருக்கு விரோதமாய் ஏவுகிறவன், அவனிடத்தில் நம்ம போராடாம அவன் பக்கம் சாஜா நஷ்டம். நான் சொல்ல வந்த காரியம், நஷ்டம் யாருக்கு? சிலர் மண்ணை குளிச்சுட்டு சாத்தான் வீட்டு போயிடுவான். அடுத்து வலி யாருக்கு? அடுத்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. ஏன்னா ஏவன சாத்தான் போயிட்டான். தகைச்சுமார் கவனிங்க, சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் யாரை ஏவுவான்? தாவீதை குறித்து பைபிள் சொல்லுது, இவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை ஏவனா. அப்ப யாரை ஏவ வாய்ப்பு உண்டு? கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கவனிங்க, சாத்தானை பார்த்து ஏசப்பா சொல்றார். எல்லாரும் இருக்கிறீங்களா? கவனிங்க, முகாந்திரம் இல்லாமல் ஏவுவா. எல்லாம் சொல்லுங்க. இப்ப ஏசப்பா சொல்றாரு, சாத்தான் தேவனத்தை ஏவுறான். என்ன ஏவுறான்? நீரு அவனுக்கு நோயை போடும், நீரு அவருக்கு பிள்ளைகளை கொல்லும். ஏசப்பா சொல்றாரு, சாத்தானே முகாந்திரம் இல்லாமல் நீ என்னை ஏவின போதிலும், கையை உயர்த்து வரலையா. இப்போ நான் ஒரு செய்தி தரேன். நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, மாமி மருமகள் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, சொந்தங்க பக்கத்து வீடு சண்டை. நான் ஒன்று கவனிக்கிறேன், சாத்தான் ஏசப்பாவை ஏவுறானா? அப்போ உங்கள் புருஷனை ஏவ முடியுமா முடியாதா? கவனிங்கய்யா, முடியுமா முடியாதா? உங்கள் மாமி ஏவ முடியுமா முடியாதா? உங்க மருமகளை ஏவ முடியுமா முடியாதா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? புருஷனை ஏவ முடியுமா முடியாதா? ஏசப்பா சொல்றாரு, சாத்தான் படைத்த என்ன பார்த்து ஏவுறான். நீர் யோப கொல்லும், நோய் கொடும், அவனை அழிய ஏவுறான், முகாந்திரம் இல்லாமல் ஏவுகிறான். சில குடும்பத்தில் சொத்திரம், அவன் சொத்திரம் கணவனிடத்தில் ஏவுவான், மனைவிட சண்டை போட ஒரு முகாந்திரமே. சில வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டு இருப்போம், பேசிகிட்டே இருப்போம், திடீர்னு யாராவது சொல்ல ஒரு வார்த்தை பிடிக்காது, பிறகு அங்கே பெரிய சண்டை தான். கவனிங்க, எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் முகாந்திரம் இல்லாமல் ஏவுகிறவன். நல்லா கையாசை துறலே சொல்லுங்க பாப்பா. நம்ம எப்படி போராடணும்? உடனே திருச்சுவால் எடுத்து 2 அடி கொடுக்கணுமா சாத்தானுக்கு? இல்ல ஆயுதம் எடுத்து போராட வேண்டுமா? ஜெபத்துல தேவபலத்துல போராட வேண்டும். நல்லா கையாசை துளை சொல்லுங்க. நான் சொல்ற வார்த்தை புரிஞ்ச மட்டும் ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் போராட கிருபை தந்திருக்கிற அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா. முதல்ல யாரோட போராடணும்? சாத்தானோடு. அவன் போட்டு பாவம் சொத்துற, அவனை தொந்தரவு செய்ய சொல்லக்கூடாது. அவன் நம்முடைய விரோதி, நம்மை முகாந்திரம் இல்லாமல் பிசாசு நம்மை ஏவுகிறவன். அது மட்டுமல்ல, வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆமென், சொத்து தேவன் சொல்லுகிற வசனங்களை வளர விடாமல் எடுத்து போடுகிறவன். சாத்தான பாவம் பார்த்தா எல்லா கூட்டத்துக்கும் வருவீங்க, பிரசங்க கேட்பதில் குறைவில்லை, ஆனால் ஒரு வார்த்தையும் உங்களுக்கு கிரியை செய்யாது. பைபிளை வாசிங்க, மார்க்கில் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க் 4:15 மைக்கில் வாசிங்க. வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து, யார் வர்றது? ஆவியானவரா வர்றாரு. பிரதர் சொல்லுங்க, வசனத்தை கேட்ட உடனே, ஒரு வசனம் உள்ள போன உடனே யார் வர்றா? யார் வந்து? சாத்தான் வந்து அவங்க இருதயங்களுக்கு வசனம் எங்க போயிட்டு? காதுல மட்டும் போனா விட்டுருவான், கேட்கிற வசனம் இருதயத்தில் போனா விட மாட்டான் சாத்தான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நல்ல கையை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல கையை அசைங்க, நல்ல கரங்களை கொட்டுங்க. சிலருக்கு கப்பல் மறைஞ்சிருக்கு. எந்த நாட்டு கப்பல்? சேரெல்லாம் கொடுத்து போயிருக்கிறாங்க. கப்பல் மறைஞ்சுதா? சரக்கு கப்பலா பேசஞ்சர் கப்பலா?
நல்ல கையா சேர்த்து ஒரு அல்லேலூயா. கவனிங்க, ஸ்தோத்திரம். வசனம் இருதயத்தில் போனா சாத்தானுக்கு இருப்பே கிடையாது. உடனே அவன் ரெடி ஆயிடுவான். எப்படி ஆகிலும் இருதயத்தில் போன வசனத்தை எடுத்து மாற்றணும். ஆனா சும்மா காதுல கேட்டு இங்க விடுறவங்க மேல கவலை இல்லை. அவன் வாசிங்க. வசனத்தை கேட்டவுடனே அப்படி சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை, இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இல்ல பாஸ்டர் சொல்ற வார்த்தை கண்டிப்பா ஒவ்வொரு கூட்டத்தில் ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்கிறது, அது எனக்குள் வளருகிறது, தைரியப்படுத்துறது சொல்ற மட்டும் சொல்லுங்க பாப்போம். காதல கேட்டுக்க விட்டா விட்டுருவான். ஆனா யார் வசனம் கேட்கிறவங்க அந்த வார்த்தை இருதயத்தில் போகிறதோ ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அந்த வார்த்தையை எடுத்து வெளியே போட்டுருவான். அப்ப ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் 2.5 மணிக்கூர் நம்ம வந்து உட்கார்ந்து என்ன ஆகி போயிடும், வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படித்தானே? கல்யாணிட்டு போடும் பட்டாடை உடுத்து, நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு கல்யாணிட்டு போகிறோம். போய் உட்கார்ந்தா சாப்பாடு தீந்துன்னா என்ன ஆகும்? சோத்திரம். இது போல கூட்டத்துக்கெல்லாம் வந்து பாட்டெல்லாம் பாடியாச்சு, செய்தி வார்த்தை மன்னா உங்களுக்கு கிடைக்கலன்னா அன்றைக்குள்ளதெல்லாம் வேஸ்ட். இருதயத்தில் போகிற வார்த்தைகளை பொறுக்கிற சாத்தானுக்கு வேலை. ஆகவே நாம் அவனோடு கண்டிப்பாக போராட வேண்டும். அல்லேலூயா. மனிதர்களை துன்பத்தில் சுத்திரம் கட்டி வைக்கிறான். அது மட்டுமல்ல, பண ஆசையை உள்ளத்திலே உருவாக்குறான். கவனிங்க, என்ன ஆசை? சௌர்மா சொல்லுங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. பிரதர் சொல்லல. பண ஆசை சொல்லுங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த யூதாசுக்கு பணாசை கொடுத்தான். பணாசை கொடுத்து கிடைச்ச பணப்பையை கொண்டு போகக்கூடாதா? பணப்பையை ஒப்பு கொடுத்தவரையே, அந்த பதவியை கொடுத்தவரையே விற்று பணாக்க பார்த்தான். கையை உயர்த்துறல இல்லையா? கையா சேர்த்துறல இல்லையா? ஆமாம், சத்தம் வரலே சொல்லுங்க பாபா. கவனிங்க. இப்போ நம்ம கேரளாவை சேர்ந்து ஒரு நர்ஸ் ஓமனில் ஒரு ஸ்பான்சரை கொன்று போட்டான்னு சொல்லி அவளுக்கு 2-3 நாளில் தூக்கு தண்டனை. இப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய குரானின் படி இவளை கொல்லுவோம். ஆனால் ஒரு விடுப்பு இருக்குது, ஒரு காரியம் இருக்கிறது. அந்த வீட்டுக்காரங்க பிளட் மணி, என்ன மணி? இரத்த மணி, பிளட் மணி. சரி, இவரை நீங்கள் கொன்னுட்டீங்க, ஆனால் இவருக்கு கிரியமாக இத்தனை லட்சம் ரூபாய் தாருங்கன்னா அதுலேருந்து ரிலீஃப் உண்டு. ஆனால் அந்த வீட்டுக்காரங்க ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் இந்த வீட்டுக்காரங்களை சொல்லுங்க ஏற்றுக்கொள்ள. சத்தமாக சொல்ல முடியல இல்லையா? இந்த இரத்த மலையெல்லாம் எங்கன்னு வந்தது? இயேசு கிறிஸ்துவை காட்டி அந்த நிலம், அந்த பணம் இரத்த பணம், அதை அவன் வீசின போது இந்த இரத்த நிலம் என்று எண்ணப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஒரு விதமாக பண ஆசையை தூண்டி, கவனிக்கிறீங்களா? எல்லாருக்கும் அன்பாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் நல்ல லாபம் கிடைக்கணும்னு 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய் ஆன்லைனில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி தரித்திரமாக இருக்கிறாங்க. இங்கே ஒரு சௌர் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப தெரிஞ்ச ஒரு குடும்பம். அந்த வீட்டுக்கு நாங்கள் ஜோமனை போயிருக்கிறோம். நல்ல ஐஸ்வர்யமான குடும்பம், அவர் கத்தோலிக்க குடும்பம். அவருடைய ஜெப மாலையே தங்கம். இந்த சபையுடைய பகுதி இருக்கு, அவங்க ஹாலு, நல்லா உபசரிக்கிற குடும்பம். ஆனால் இன்றைக்கி சுமார் 2 கோடி ரூபாய் பக்கம் கடன் வாங்கி தங்க பணத்தை ஜுவல்ஸ் வாங்கி, யாரோ சொன்னாங்களா, நாகூரில் ஒருவர், அவர் மட்டுமில்லை நிறைய மக்கள் மாட்டி இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த குடும்பத்தில் டெய்லி பாடே கஷ்டப்பட்டு கழியுது. இங்கே யாராக இருக்கிறீங்களா? யாரை சொல்கிறாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் 1 லட்சம் ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கிடைக்கும், 7,000 கிடைக்கும். சொத்துரும். அதனால் பேங்கில் போடாதீங்க, 500-700 ரூபாய் தருவான். சொத்து அப்படியெல்லாம் ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கு இன்றைக்கி ஆண்டவர் ஞாபகப்படுத்தினா உங்களுக்கு சொல்கிறேன். பிறகு எங்கேயாவது சிக்கிட்டீங்கன்னா கூட்டுக்காரி கள்ளி சொல்லுவா, ஏண்டத்தான் அங்கே போட்டு உனக்கு 3 லட்சம் ரூபாயை 3 வருஷத்தில் 6 லட்சம் மாற்றிடுறேன். சொத்துரும். பணமும் வராது, அவளும் போயிடுவா. அதனால்
இந்த நயமா அதிக லாபம் கிடைக்கும், அதிக வட்டி கிடைக்கும் என்கிற நல்ல முறை இந்த ஆன்லைன் வந்த பின்பு பிஸ்னஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. நமக்கு தெரியாது. நம்ம ஃபோன் பண்ணுவோம், வாட்ஸ்அப் எடுப்போம், மெசேஜ் அனுப்புவோம், ஹாய் அனுப்புவோம், வாய்ஸ் மெசேஜ் போடுவோம். இதுக்கு மேல ஆன்லைன்ல நிறைய விதமான பிசினஸ் இருக்குது. ஆமே சோத்திரம். யார் உங்களை நயம் காட்டினாலும் பண ஆசை பிடிச்சு அதிக லாபம் கிடைக்கும், 1 லட்சம் ரூபாய் 2 வருஷத்துல 10 லட்சம் ஆகும் அப்படி சொல்லி உங்களை பேராசை காட்டினா ஒருத்தர் இடம் கொடுக்காதீங்க. சாத்தா என்ன சொல்ல தெரியுமா? பண ஆசை கொடுத்து அவன் சோத்திரம் ஆண்டவரையே விற்க வகை தேடினான். அல்லேலூயா. ஏன் சாத்தானோட போராடணும்? தேவனுக்கு எதிராக நம்மளை செயல்பட வைக்க. சரி, நமக்கு நேரம் முடிஞ்சிட்டு. இரண்டாவது நாம் போராட வேண்டியது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்த சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இரண்டாவது, பாவத்திற்கு விரோதமாக. எல்லாம் கையை உயர்த்தி வரல சொல்லுங்க, எல்லாம் பலத்தோடு சொல்லுங்க, பிள்ளைலாம் சேர்த்து வரல சொல்லுங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க பாவத்துக்கு விரோதமாய் போராட? செத்த மீன் தான் ஆத்து வெள்ளத்தில் அப்படியே இழுத்துட்டு போகும், ஜீவன் உள்ள மீன் எதிர்நீச்சல் போடும். இந்த உலகம் சாதாரண உலகம் அல்ல. கவனிங்க, நல்லவர்களையும் ஆமென் அழித்து போடுகிற ஒரு உலகம். அல்லேலூயா. இரண்டாவது, நாம் பாவத்துக்கு விரோதமாய் போராட வேண்டும். அல்லேலூயா. ஏதேனிலே இதான் நடந்தது. இதை ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்னதை சாப்பிட்டாங்க. கவனிங்க, அதனால என்ன நடந்தது? ஏதேனின் ஆசீர்வாதம் அவங்களுக்கு போயிட்டு. இரண்டாவது, வாலிப பிள்ளைகள் கவனிங்க, நீங்க பாவத்தை எதிர்த்து நிற்கணும், பாவத்துக்கு விரோதமா போராடணும். நீங்க போராடினா உங்களுக்கு கண்டிப்பா வெற்றியை தருவார். அல்லேலூயா. யோசேப்பு சொல்றாரு, தேவனுக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்வது எப்படி? யாத்திரை 32:31 ஜனங்கள் மகா பெரிய பாவம் செய்தார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஜனங்கள் மகா பெரிய பாவம் செய்தார். எல்லாம் கை வைத்தல்ல சொல்லுங்க. நம்ம நினைப்போம் கொலை செய்திருப்பாங்களோ, ஏடிஎம் மிஷினை உடைச்சிருப்பாங்களோ. வாசிச்சு பார்த்தா விக்கிரகத்தை ஆராதிச்சாங்க. விக்கிரக ஆராதனை என்ன? எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? நீங்க சொந்தக்காரங்களை ஆராய்ச்சாலும் சரி, அம்புக்குரியவர்கள் இறந்துட்டு அவங்கள வீட்டில் வச்சு நமஸ்கரித்தாலும் சரி, நம்முடைய இயேசுவின் தாயை வணங்கினாலும் சரி, தகப்பன் வணங்கினாலும் சரி, சோத்திர புண்ணியர்களை வணங்கினாலும் சரி, விக்கிரக ஆராதனை செய்வது மகா பெரிய பாவம். அந்த விக்கிரக ஆராதனை பாவத்திற்கு நம்ம விலக்கி விடுவிச்ச ஆண்டவர் கையை உயர்த்தி உடலே சொல்லுங்க பாப்போம். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? பைபிள்ல மகா பெரிய வாசிங்க, இப்படி ஒரு வார்த்தையும் சொல்லப்படலை. அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். என்ன பாவம் சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க என்ன பாவம்? விக்கிர கோயிலுக்கு போய் கும்பிட்டா என்ன பாவம்? விக்கிர கோயிலுக்கு காணிக்கை செலுத்தினா என்ன பாவம்? கவனிக்கிறீங்களா எல்லாரும்? என்ன பாவம்? மகா பெரிய பாவம். கொலை செய்யல, வேசித்திர பாவம் செய்யல, ஆனா ஒளிச்சு இயேசுவின் தாயே தகப்பன புண்ணியர்களை வேற யாரையோ நம்ம கும்பிடுறோம். இது மகா பெரிய பாவம். இந்த பாவத்தை எதிர்த்து நம்ம போராட வேண்டும். கைகளை உயர்த்தி வரல இல்லையா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு 1 சொல்லுது, ஆமே 1 யோவான் 3:4 நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். ரெண்டாவது என்ன, எதுக்கு எதோடு போராடணும்? இங்க இருப்பதே பாவம் போல இருக்கு. யாருக்கு எதிராக போடணும்? பாவத்திற்கு விரோதமா போராடணும்.